கர்த்தர் இந்த நேரத்தில் நிறுத்தினபடியால் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த 2009ஆம் ஆண்டிலிருந்து எங்கள் வீட்டிலே நம்ம ஐக்கிய குடும்ப ஜெபம் மாதத்திற்கு ஒரு முறை 3வது திங்கட்கிழமை தோறும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அண்ணனா ஜெப ஐக்கியத்தில் அண்ணன் அவர்களும் மற்றும் குழுவினர்களும் வந்து ஜெபிப்பது எங்களுக்கு மிகுந்த ஒரு விசுவாசத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்ல வளர்ச்சியையும் அது கொடுத்து வருகிறது. வாலிபனாக இருக்கும் பொழுது எங்கள் மேலமைஞானபுரத்தில் அண்ணன் எங்களுக்கெல்லாம் தேவ வசனத்தை சொல்வதற்காக புதன்கிழமை தோறும் வருவார்கள். புதன்கிழமை தோறும் வந்து ஆலய ஆராதனையில் நாங்கள் ஒரு 10 பேர் அதில் கலந்துருவோம். ஆலய ஆராதனை முடிஞ்ச உடனே எங்களை எல்லாரையும் கூட்டி வச்சு அவங்க கொடுத்த போதனையில் அந்த வார்த்தைகள் இன்றும் அதே வார்த்தை அப்படி இன்றைக்கி வெஸ்லி அண்ணன் சொன்ன வார்த்தை, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை ஒண்ணாதபடிக்கு, அந்த வார்த்தை அன்றைக்கே எங்களுக்கு கொடுத்தது. அப்போவே சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை சொல்லுவாங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக இருக்குது, அந்த வார்த்தை சொல்லுவாங்க. அப்புறம் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், வேறு ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படாத அந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இதே போல் நிறைய வசனம் அதை சொன்னோம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த சொன்னதான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பல ஜெப ஆண்கள் தியான கூடுகையில் கலந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய அன்பு ஜெப ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய அன்பும் என்றும் ஜெப ஐக்கியத்துக்கு நேரே நம்மை வழிநடத்தி வருகிறது என்றால் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அண்ணன் வாலிபனாக இருக்கும்போது சொன்ன ஒரு வார்த்தை, தம்பி பவுல் எழுதின ரோமாபுரியிலேருந்து நீ நல்லா வாசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து அதிக வசனத்தை தினம் சொல்லுவாங்க ஒவ்வொரு வாரமும். எனக்கு அதை வாசிக்கும் போது இன்றைக்கும் அது அந்த வசனம் ரொம்ப அது தேனிலும் இனிய அமிழ்தமாக தெரிகிறது. அந்த அளவில் அந்த நிருபங்களெல்லாம் வாசிக்கும் போது அது தெரியுது. அண்ணன் சொன்ன வசனங்கள் எல்லாம் வழி நடத்தி கொண்டு வருகிறது. உண்மையிலே நம்மளுடைய எழுப்புதல் ஜெப ஐக்கியத்துக்கு கர்த்தர் கொடுத்த ஆயுள்கால வாக்குத்தத்தமாகிய சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொன்ன வசனத்தை கர்த்தர் ஏற்ற காலத்திலே நம்ம எல்லார் மூலமாகவும் அவர் நிறைவேற்றி தருவார். ஆண்டவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.